மொழியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வட மாநிலத்தில் வந்து எல்லா லேபரும் இன்னைக்கு யாரும் இங்கே வந்து உயிரோட வாழ முடியல. எப்படி லாண்ட் ஆர்டர் எங்கே இருக்கு உங்கள்கிட்ட? சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கு? ஆனால் என்ன செய்றீங்க? சவுக்கு சங்கம் வீட்டில் போய் கதவை உடைச்சி ஃபயர் சர்வீஸ் ஆட்களை கொண்டு போய் உடைச்சி என்ன பண்றீங்க? அவங்கள சோபாலாம் உடைச்சு அவங்கள திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க. என்ன அவர் ஏதாவது பாலியல் வன்கொடுமை பண்ணாரா அல்லது ஏதாவது கொலை குற்றம் ஒரு மேல இருக்கா? எதிர்த்து பேசுங்க. பழைய காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம், இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். ஆனால் இப்பொழுது இவர்களை எதிர்த்து பேசினால் வனவாசம். Sir, do you feel there is a threat for migrant laborers in Tamil Nadu? Definitely. There is no doubt. சார், ஓபிஎஸ் அவர்களுடைய அலையன்ஸ் என்ன நிலைமையில் இருக்கு சார்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனதில் தான் நான் இணையத்திரையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இணைப்புக்கு பாஜக காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்கட்சி விவகாரம். அதில் நான் வந்து கூட்டணி எப்படி ஏற்பாடு. ஆனால் இதுதான் மீடியா சொன்னேன். எங்களுக்கெல்லாம் மீடியாவுக்கு மட்டும் இன்னும் நல்ல சூரியன் சுட்டரிக்கவே இல்லைன்னு சொன்னேன். யாராவது ஒரு மீடியாவாவது நீங்க வந்து தைரியமா ஓல்டு விஜயம் பேசி இது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு ஏஎன்ஐயோ அல்ல ஐஏஎன்எஸ்ஓ பிடிஐயோ தமிழ் நம்பியோ புதிய தலைமுறையோ இது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? நீங்க இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நான் சொல்றது உண்மையா இல்லையா? உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுமா இல்லையா? இது ஒரு நியாயமான விஷயமா? இது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு இங்க பாருங்க. நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் சொல்றேன், 5 வருஷம் முன்னால் சொன்னாங்க ஆட்சி முடிய போகுது, அடுத்த ஆட்சி வரட்டும் தரணும் அப்படின்னா இது என்ன வேலை? இது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவுடைய 4வது மிகப்பெரிய தூண் நீங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கு பிறகு பிரஸ் மீடியா நீங்க தான். உங்களுடைய பேராமனை ஒவ்வொன்றும் இந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும். ஆனா நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. எங்களை பத்தி கூட்டணி கேட்கறீங்க. எங்களுடைய கூட்டணி உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி, வெல்லக்கூடிய கூட்டணி. இன்னும் ஒன்று சொல்றேன், நீங்க பத்திரிகைகள் நாங்க இன்னும் பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கல. ஆனா பத்திரிகை என்ன தெரியுமா எழுதுறீங்க? ஊடகங்கள் என்ன தெரியுமா சொல்றீங்க? இது பிஜேபிக்கு இத்தனை சீட், அதிமுக இத்தனை சீட். இது நியாயமா? இது செய்யலாமா? பத்திரிகை தர்மமா? இது இதுவரை நாங்கள் பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கவே இல்லை. எந்த விதத்தில் இது பத்திரிகை தர்மம்? தயவு செய்து நியாயத்தை சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ரேட்டிங் கூடும். உங்களுடைய டிவியுடைய எல்லாமே நல்ல முறையில் வரும்னு சொல்லும். ஐஏஎன்எஸ் டிவி நல்ல முறையில் சொல்லுது அப்படின்னு சொன்னா தைரியமா சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறீங்க. பத்திரிகை நண்பர்கள் ஏன் சொல்ல மாட்டேங்குது தெரியல எங்களுக்கு. இப்ப டெய்லி இப்போ சார் அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகர் நீங்க பாத்தீங்கன்னா அது தெய்வ செயல். பார்த்தா நேத்து கூட ஒரு பெண்ணை கற்பழிச்சிருக்காங்க. திமுக தொடர்பு இருக்குன்னு நியூஸ் டிவியில மட்டும்தான் வந்திருக்கு, வேற எந்த டிவிலையும் வரல. அப்போ எங்க நியாயம் தர்மத்தை நீங்க சொல்றீங்க? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நன்றி, வணக்கம்.